என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மாணவருக்கும் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் பா. இந்த 2025 காவலர் தேர்வானது உங்களுக்கானது. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நீங்க அனலைசிஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா அந்த யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி வந்து ஒரு ஃப்ரீ சோர்சஸ் கொண்டு போறாங்க. அந்த சோர்சஸை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம், இதை படிச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதும் அப்படிங்கிறது தான். இதுதான் ஃபுல்லா அந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சாலும் இன்னொரு டைம் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் பத்தி அவுட்லைன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு போலீஸ் 2025 எக்ஸாம்ல 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 அப்படிங்கிறது மொத்தம் 80 கேள்விகள். 80 கேள்விகள் அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வு. அந்த தமிழ் தகுதி தேர்வுல 80 கேள்விகள்ல 40%, அதாவது 32 கேள்விகள் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், அந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது வேலிட் பண்ணுவாங்க. 31 கேள்வி எடுத்திருந்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்க, இதுல நீங்க ஃபுல் மார்க் எடுத்தாலும் வேலிட் பண்ண மாட்டாங்க. இதுல மினிமம் எத்தனை கொஸ்டின் எடுக்கணும், பேப்பர் 1ல 32 கேள்விகள் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? இதோட சிலபஸ் என்னன்னு பார்த்தோம்னா 6th to 10th தமிழ் புக்கு மொத்தம் வந்து 45 இயல் இருக்கும். அதுல இருந்தா இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னா உங்க பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சொல்லும் பொருளும் பேசிக்கான கண்டென்ட்ஸ்ல உங்க தமிழ் வந்து அவ்வளவு ரீட் பண்ண தெரியுதா, வாசிக்க தெரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா அப்படிங்கிறத எலிஜிபிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பேப்பர் 2ல பொறுத்தளவு இது மெயின் பேப்பர். இந்த மெயின் பேப்பர்ல முதன்மை தேர்வு இதுல மொத்தம் 70 கேள்வி இருக்கும். அந்த 70 கேள்வியும் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா இதுலயுமே வந்து 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி. இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது 45 கொஸ்டின்ஸ், பார்ட் பி அப்படிங்கிறது 25 கொஸ்டின்ஸ். இந்த பார்ட் ஏல 45 கொஸ்டின்ஸ்ல சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதுல தமிழ், சைக்காலஜி, உளவியல், இது 5 கொஸ்டின், இது 20 கொஸ்டின் இருக்கும். இந்த பேஸ் தான் வந்து உங்க தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கான பேட்டர்ன். இதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், என்ன மாதிரி நம்ம கிளாஸஸ் ஃப்ரீ சோர்சஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னா, டெய்லியுமே காலையில 5 மணிக்கு உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு டாபிக். சைக்காலஜி போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டின் வந்து டெய்லியுமே சார் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெய்லி காலையில் 5 o'clock உங்களுக்கு வீடியோவா வந்துடும். போலீஸ் தங்கமுத்து, போலீஸ் கோச் தங்கமுத்து அப்படிங்கிற சேனல்ல வீடியோவா வந்துடும். அதுக்கு கீழேயே, இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் வச்சிருப்பாங்க. அந்த டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல டைரக்டா வந்து உங்களுக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆர்டரா வந்துடும். நீங்க அதை பார்த்தா இந்த 20 மார்க் கண்டிப்பா எடுக்க முடியுமானா தாராளமா எஸ்ஐக்கே அது போதுமானது. அது தானே நீங்க வேற எதுவுமே பார்க்க வேணாம். அது முடிச்சுட்டு பிஓக்கு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும். அதை தாண்டி வேற எதுவுமே பார்க்க வேணாம். இந்த போர்ஷன் கிளியரா? அதுக்கப்புறம் இந்த 3 போர்ஷன்ஸ்க்குமே சேர்த்து, அதே மாதிரி இதுக்குமே சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டெய்லியுமே ஈவினிங் 10 o'clock ஒரு லைவ் ஷெடியூல் மாதிரி கொண்டு வராங்க. டெய்லி காலையில நைட் வந்து 10 மணில இருந்து 11 வரைக்கும், 10 மணில இருந்து 11 ஆர் மேக்ஸிமம் 11 வரைக்கும் ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 6 ஹிஸ்டரி ஆரம்பிக்காங்களா, வரலாறு ஆரம்பிக்காங்களா, வரலாறுல முதல் 6th 6ஆம் வகுப்புல எத்தனை யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஷெடியூலா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பின்னாடி பார்ப்போம். ஷெடியூலா கொடுத்துருவாங்க. அந்த ஷெடியூல்ல இருந்து உங்களுக்கு 100ல இருந்து 150 கொஸ்டின், மேக்ஸிமம் 150 கொஸ்டின், மினிமம் 100 கொஸ்டின். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்க தமிழ்நாடு காவலர் தேர்வுக்கான கேள்விகள் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒன்லைனா இருக்கும். சார் என்ன பண்ணுவாங்க, அதுல ஆன்சரை நோட் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் எடிட் பண்ணாங்க அப்படின்னா, வரலாறு என்ற சொல் டேஷ் மொழி சொல் அப்படின்னு அப்படின்னா அது எந்த மொழி சொல்ல இருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல்ல இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிற சைட்ல நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிற பிராக்கெட்ல என்ன பண்ணிடுவாங்க, மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டெய்லியுமே வந்து 100ல இருந்து 150 கொஸ்டின் வரும். இது என்ன செஷன் கொண்டு போறாங்கன்னா 70 நாளில் 70 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி செஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல 1 மார்க் வரும். அந்த அளவுக்கு தான் வந்து கொண்டு போறாங்க. அந்த எழுதின பிடிஎஃப்பையும் உங்களுக்கு அந்த இதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருப்பாங்க டெலகிராம் லிங்க். அதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிடிஎஃப் உங்களை பண்ணுவாங்க, அது டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா. அந்த பிடிஎஃப் ஷோ பண்ணி காமிச்சிடறேன். தினமொரு மதிப்பெண் அப்படின்னு கான்செப்ட் தான் கொண்டு போறாங்க. இதுல வந்து 70 நாள் தான், 70 நாள் ஸ்டடி பிளான் போட்டிருக்காங்க. 70 நாள்ல 70 மார்க்கான பிளான் தான் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஹிஸ்டரியில இருந்து 6th இருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாவே முடிச்சிருவாங்க. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஹிஸ்டரி, அடுத்து ஜியோகிராபி, சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் ஆர்டர் எல்லாம் கொண்டு போறாங்க. ஜியோகிராபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த ஆர்டர்ல டாபிக் ஆர்டர்ல இருக்கும். இந்த ஃபைல்ஸும் வந்து என்ன பண்றாங்க,
உங்களுக்கு குரூப்ல டெலகிராம் இது கீழே ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும், அதுலயே வந்து அட்டாச் பண்ணா ஃபர்தரா பாத்துக்கோங்க. இது படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சைக்காலஜி ஜிஎஸ் போர்ஷன்ல என்னது ஜெனரல் சயின்ஸ் போர்ஷன்ல 45 கொஸ்டின் இருக்கும். அந்த 45 கொஸ்டின் கண்டிப்பா 40 கொஸ்டின் மேலவே எடுக்க முடியும். இது தவிர வேற எதுவுமே நீங்க பார்க்க வேணாம். அந்த மாதிரிதான் இல்ல நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, நான் எல்லாமே தரவு பண்றேன் சார், ரிவிஷன் பண்ண வேற வழி இல்லை அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணா இது தவிர வேற எதுவுமே பார்க்க வேணாம். அது போன இடம் கொடுத்தீங்க அந்த இடம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே யோசிக்க வேணாம். இதை நீங்க தெளிவா பாருங்க, பார்த்தாலே என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும், இதை தாண்டி வர வாய்ப்பே இல்லப்பா. அதே மாதிரி சைக்காலஜிக்கும் வந்து காலேஜ் செஷன் போது அது முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து சைக்காலஜியும் உங்க டாபிக் வைஸா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டெய்லி வந்து 100 கொஸ்டினா போட்டு லாஸ்ட் எக்ஸாம் நியர்லி வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஷெட்யூல நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண இது வரைக்கும் முடிச்சிட்டேன், நான் வந்து ஃபைனல் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து காலையில கரெக்டா 5 மணிக்கு வந்து டெய்லியுமே வந்து போலீஸ் கோச் யார் தங்கமுத்து அப்படிங்கிற சேனல்ல தெளிவா வந்து வீடியோ வந்து டெய்லி காலையில ஒரு டாபிக் சைக்காலஜி வந்துடும். சைக்காலஜி தான் எல்லாருமே வீக்கா இருப்பேன்னு நினைப்பீங்க. நீங்க ப்ராப்பரா அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சைக்காலஜில 20 மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும்பா. இதை தெளிவா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சைக்காலஜி தான் இந்த உங்களுக்கு கட் ஆஃப் கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்றது. மத்த எல்லா கொஸ்டின் ஹிஸ்டரினா 9 கொஸ்டின் தான், ஜியோகிராஃபினா 9 கொஸ்டின், எக்கனாமிக்ஸும் பாலிட்டிக்ஸ் சேர்த்து 9 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு. சயின்ஸ் ஃபுல் போர்ஷன் சேர்த்து 10 கொஸ்டின் தான். ஆனா சைக்காலஜி மட்டும் வந்து மொத்தம் 20 மார்க் ஃபுல்லா இருக்கு. அது தெளிவா நீங்க ஆர்டரா பார்த்து நோட்டு போட்டு எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், இதுல 20 ஆஃப் 20 எடுக்கலாம். கட் ஆஃப் தூக்கி விடுற போர்ஷனே சைக்காலஜி மட்டும் தான். சைக்காலஜி நீங்க தெளிவா பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு கண்டிப்பா கட் ஆஃப் தூக்கிடும். சயின்ஸ் மத்த எல்லா போர்ஷனும் ஸ்டாட்டிக், இது எல்லாரும் கஷ்டம் அப்படின்னா நமக்கும் கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்தவரை நம்ம பிராக்டிஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னா என்னது நமக்கு அது ஈஸி, பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கட் ஆஃப் தூக்கி வர போர்ஷனே தான் சைக்காலஜி தான், தெளிவா பாருங்க. அதே மாதிரி இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதுமா அப்படின்னா தாராளமா போதும். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நோட்டு போட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போலீஸ் எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மட்டும் பார்த்தா போதுமானா தாராளமா போதும்பா. ரெகுலரா பாருங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணி தனியா நோட்டு போட்டு எந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ப்ராப்பர் ரிவிஷன்ல கொண்டு வாங்க. கண்டிப்பா எக்ஸாம் பொறுத்தளவு எல்லாருமே எக்ஸாம் படிப்போம், ஆனா ப்ராப்பர் ரிவிஷன் இருக்காது. ரிவிஷனை கரெக்டா கொண்டு வாங்க. அதே மாதிரி ஒரு நாள் படிக்கிறது மறுநாள் அவங்க ஞாபகம் இருந்தா அதான் பக்கா ரிவிஷன். அதை தெளிவா கொண்டு வாங்க. பிஓக்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. எல்லா டீடைலுமே டாப் டு பாட்டம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த குரூப்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது உங்க குரூப் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க வச்சவங்க நியூவா நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த வீடியோ பாக்குறவங்க நியூவா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்ஸ்டியூட்டுக்கும் கால் பண்ணி அட்மின் நம்பர் கால் பண்ணி கேளுங்க, எந்த மாதிரி கோர்சஸ் போகுது, எப்படி ஃபாலோ பண்றாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற கொடுப்பாங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட்.